செய்தி தலைப்பு என்ன அப்படின்னா, சட்டமா இரக்கமா அப்படின்ற தலைப்புல தான் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். தலைப்பு சொல்லுங்க, சட்டமா இரக்கமா. சரி, என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் அவர் வாழ்ந்த நாட்கள்ல அவர் ஒவ்வொரு நாளும் என்னவெல்லாம் செய்தார் என்ற நிகழ்வுகளை இந்த வேதத்துல நமக்கு எழுதப்பட்டிருக்கு. குறிப்பாக அந்த அடிப்படையில இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பரிசேயர்களிலே ஒரு தலைவன் இருக்கிறார். பின்னாடி உட்கார்ந்து கேள்வி எனக்கு முன்னாடி வந்துருங்க, பின்னாடி உட்காந்துருங்க, முன்னாடி வந்துருங்க, மணிகண்ட முன்னாடி சேர்ல உட்காருங்க, பாபு சேர்ல உட்காருங்க, ஜபமணி முன்னாடி வந்துருக்கலாமா? எப்பயும் முகத்தை மறைச்சு உட்காராதீங்க, உங்க முகத்தை பார்க்குற மாதிரி உட்காருங்க. ஏதோ உட்காரு, தள்ளி தள்ளி உட்காரு. சரி, குறிப்பாய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த அந்த காலத்துல பரிசேயர்களில் ஒரு தலைவன் இருக்கிறார். அந்த தலைவன் என்ன பண்றான்னு சொன்னா, இயேசுவை தன் வீட்டிற்கு அழைக்கிறான். கவனிக்கணும், குறிப்பாக இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் தன்னை அழைத்தார்களோ அங்கெல்லாம் புறப்பட்டு போய் என்ன பண்றாருன்னா, அவங்க குறைகளை நீக்கி அவங்க வாழ்க்கையில ஒரு நிறைவை கர்த்தர் விட்டாங்க. அப்ப யாரெல்லாம் ஆண்டவரை அழைப்பார்களோ அப்படி அழைத்தவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் விடவும் மாட்டார். அவங்க குறைகளை தீர்க்காமல் ஆண்டவர் போக மாட்டார். வேதத்துல பத்துமே என்ற குருடன் ஆண்டவரை அழைக்கிறார். அப்படி அழைத்தவனை, தன் உதவிக்கான தன்னை அழைத்தவனை ஆண்டவர் ஒரு நாளும் அவன் குறையோடு ஆண்டவர் விட்டப்பாரு. அப்ப ஆண்டவரை யாரெல்லாம் அழைக்கிறார்களோ அந்த அழைக்கிற இடத்துல நிச்சயமாய் கடவுள் வந்து அவங்க வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்கிறது, அந்த எல்லா குறைகளை ஆண்டவர் நிறைவாக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் அழைத்தவர் வீட்டுக்கெல்லாம் கடந்து போகிறார். ஆனா அதே வேளையில தன்னை அழைக்காத மக்கள் வீட்டுக்கும் ஆண்டவர் சில நேரங்களிலே கடந்து போயிருக்கிறார். சஞ்சய் நல்லா கவனிக்கணும். வேதத்துல சகேயு என்கிற ஒரு மனிதன் ஆண்டவரை அவன் அழைக்கவில்லை, ஆனால் அழைக்காத அவன் வீட்டுக்கும் என்ன பண்றாருன்னா ஆண்டவர் கடந்து போகிறார். அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் விருந்துக்கு ஆண்டவரை அழைக்கிறார்கள். பைபிள் சில இடத்துல படிக்கும் போது விருந்துகளை ஏற்படுத்திட்டு அந்த விருந்துக்கு அழைக்கிறாங்க. விருந்துக்கு யாரை அழைப்பார்கள்? ரொம்ப முக்கியமானவங்களை, நெருக்கமானவங்களை, தனக்கு வேண்டப்பட்டவங்களை தான் விருந்துக்கு என்ன பண்ணுவாங்க, அழைப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து மிகவும் நெருக்கமானவராக மக்கள் மத்தியிலே கருதப்பட்டபடியான இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா அழைக்கப்பட்டவருடைய விருந்துக்கு கடந்து போகிறார். சில விசுவாசிகள் வீட்டில் விருந்து வைப்போம், ஆனால் அழைக்க வேண்டியவங்க என்ன பண்ண மாட்டோம், அழைக்கவே மாட்டோம். நாமளே அந்த விருந்துகளை கொண்டாடி நாமளே என்ன பண்ணுவோம், எல்லாத்தையுமே முடிச்சு. நிறைய பேர் விசுவாசி விருந்துகளை கொண்டாடி ஊழியக்காரர்கள் வந்து விருந்து தெரியாது, என்ன விருந்து வைக்கிறீங்க, ஏது விருந்து வைக்கிறீங்க, நீங்களே எல்லாத்தையும் சகலகால வளர்ந்து மாதிரி என்ன பண்ணுவோம், எல்லாத்தையுமே நம்ம பண்ணி கொடுக்கிறோம். சரி, இதை கவனிக்கிறோம். விருந்து என்பது எதை காட்டுகிறது? ஐக்கியத்தை காட்டுகிறது. விருந்து என்பது ஐக்கியத்திற்கும் அன்புக்கும் நன்றி சொல்வதற்கும் அடையாளமா இருக்கிறது. சொல்லுங்க மகன், விருந்து எதுக்கு அடையாளமா இருக்குது? ஐக்கியத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அடுத்தது அன்பிற்கு அடையாளமா இருக்கிறது. மூன்றாவது நன்றி சொல்வதற்கு. அப்போ ஒரு நபர் விருந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எங்கள் உறவுகளை சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு நாங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஐக்கியமா இருக்க போறோம் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் விருந்து வைக்கிறாங்க என்ன அர்த்தம்? நாங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்கிறோம், அந்த அன்பை இந்த விருந்தின் வழியாக நாங்கள் பரிமாறிக்கொண்டு போறோம் அப்படின்னு. விருந்து வைப்பதுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுனால இந்த சந்தோஷமான நாளை நான் மட்டுமல்ல என்னுடைய உறவுகள் சொந்த பந்தமெல்லாம் சேர்ந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ விருந்து வச்சுட்டு அப்ப விருந்து கூட ஒரு சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப விருந்து வச்சுட்டு உங்களுக்கு வேண்டப்பட்டவனை அழைக்காம நீங்கள் ஒருவரே சுயநலமாய் அதுல பங்கெடுப்பீங்கன்னா நீங்க ஐக்கியத்தை விரும்பாம விருந்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க அன்பை விருப்பப்படுறன்னு அர்த்தம், மற்றவங்களுடைய அன்பை நீங்க எதிர்பார்க்கறன்னு அர்த்தம். அப்ப விருந்து என்பது எவ்வளவு
சிலர் விருந்தில் கூட ஐக்கியமா இருக்க நினைக்கிறாங்க. விருந்து என்பது ஐக்கியத்துக்கு தான் அடையாளம். ஆனா அந்த விருந்தில் கூட நிறைய பேர் ஐக்கியமா இருக்க விருப்பப்பட மாட்டாங்க, ஐக்கியமாக மாட்டாங்க. அப்ப எதுக்கு விருந்து? விருந்து என்பது ஐக்கியத்துக்காக தான், ஒற்றுமையை வளர்க்கறதுக்காக தான் விருந்து, அன்பை பரிமாறிக்கொள்ள தான் விருந்து. அப்ப விருந்து என்று சொல்லி வச்சுட்டு அந்த ஐக்கியமே இல்லைன்னா அந்த விருந்து எதுக்கு? அது எந்த விதத்திலும் பயன் கிடையாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரிக்கு விருந்து என்றால் அது ஐக்கியத்திற்கும் அன்புக்கும் நன்றி சொல்லுதலுக்கும் அடையாளம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, ஆனா அப்பேற்பட்ட ஒரு விருந்திலே ஒரு பரிசேயன் தன் வீட்டிலே விருந்து வைத்து விட்டு இயேசு கிறிஸ்துவை அந்த விருந்துக்கு அழைக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து அந்த விருந்துக்கு போகிறார். அது ஒரு ஓய்வு நாள். வேதத்துல 6 ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்திருக்கிறார். நிறைய அற்புதங்கள் இருக்கிறது. ஆனா ஓய்வு நாள்ல மட்டும் 6 ஓய்வு நாளுக்கு அவர் கடந்து போய் என்ன பண்ணிருக்கிறார்? பலவிதமான அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். எப்போதெல்லாம் ஓய்வு நாள்ல வேதத்தில் இயேசுவை குறித்து அறிமுகப்படுத்துகிறதோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறார்னா அற்புதங்கள் அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார். சரி, இப்ப வீட்டிற்கு போய் என்ன பண்றாருன்னா உணவு அருந்தும்படி இயேசுவை அழைக்கிறாங்க. இயேசு அங்க கடந்து போகிறார். அந்த உணவு பந்தியில இயேசு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இது எதை காட்டுகிறது? இயேசு மனிதத்துவத்திலே, கடவுள் மனிதத்துவத்திலே அவர் இருக்கிறார் என்பதை இது காண்பிக்கிறது. குறிப்பாக மனிதத்துவத்தில் இருக்கிற எல்லாருக்குமே மாംസ உணவு ரொம்ப முக்கியம். மனுஷனா இருந்துட்டு ஐயோ உணவா அப்படின்னு சொல்லி வெறுக்க கூடாது. மனிதனா இருந்தால் மனித சரீரத்திற்கு உணவு ரொம்ப அவசியம். உணவை எடுத்துக்கொள்ளாம ரொம்ப பிகு பண்ண ஆரம்பிச்சா அது சரீரத்திற்கு ஆபத்தை உண்டாக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து தான் மனிதன், கடவுள் மனிதனாய் வந்தேன் என்பதை காண்பிப்பதற்காக ஆண்டவர் அந்த விருந்திலே அவர் என்ன பண்றாருன்னா போய் உட்கார்கிறார். கவனிக்கணும். அப்படி உட்காரக்கூடிய அந்த நேரத்துல தான் நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான். இந்த நீர்க்கோவை வியாதினா என்ன? திரவம் உடம்புல தேங்குறதுனால அது என்ன ஆச்சுன்னா அந்த திரவத்துக்கு தேங்குறதுனால அங்கங்கே கை கால் வீக்கம் ஏற்படும். திடீர்னு கை கால் வீங்கி போயிடும். அப்படி கை கால் வீங்கும் போது வலி எடுக்க ஆரம்பிக்கும். அப்பேற்பட்ட நீர்க்கோவை வியாதினாலே பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அந்த இடத்துல என்ன பண்றான்னு சொன்னா அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். நல்ல கவனிக்கணும். குறிப்பா அந்த காலத்துல, அதாவது யூத கலாச்சாரத்துல நான் சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல ஒரு வியாதிஸ்தன் ஒரு பரிசேயனுடைய வீட்டில் இருக்கிறான் என்பது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். மிக மிக ஆச்சரியமான விஷயம் என்றால் இக்கால சூழ்நிலையில கவனிங்க, அந்த காலத்து சூழ்நிலையில இது போல வியாதி என்பது ஒரு அசுத்தமாகவே கருதப்பட்டது ஜனங்களுக்கு மத்தியில. இது மாதிரி ஒரு வியாதி வந்துட்டாலே அவன் அசுத்தமானவன் அப்படின்னு முத்திரை குத்தி விடுவாங்க. குஷ்டரோகமானாலும் எந்த வியாதி ஆனாலும் ஒரு வியாதி வந்துட்டாலே இவன் அசுத்தமானவனாய் வாழ்ந்தான், அதனால இவனுக்கு வியாதி வந்ததுன்னு சொல்லி அவன் அசுத்தமானவன் என்று முத்திரை குத்தி விடுவார்கள். அப்ப இவனுக்கு வியாதி வந்து விட்டது, இப்படி எப்படி பார்ப்பாங்க? அசுத்தமானவன் அப்படிதான் பார்ப்பாங்க. அது மாத்திரமல்ல, இப்பேற்பட்டவனை எப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரிக்கிறோம், பெரும்பாலும் ஜனங்க அவனை வெறுத்து விடுவார்கள். ஒரு மனிதனுக்கு அப்பேற்பட்ட தீராத வியாதி வருமானம் அவனை வெறுத்து விடுவார்கள். அது மாத்திரமல்ல, இது மாதிரி எந்த வியாதிகள் வந்தாலும் தேவனுடைய கோபத்தினாலதான் இவனுக்கு வியாதி வந்திருக்கிறது. இவன் செஞ்ச ஏதோ ஒரு பாவத்தினால கடவுள் கோபப்பட்டு இவனுக்கு வியாதியை உண்டு பண்ணுகிறாரு அப்படின்னு சொல்லி ஜனங்கள் அப்படி கருத ஆரம்பிப்பார்கள். நல்ல ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், கடவுள் ஒரு நாளும் வியாதியை நமக்கு அனுமதிக்கிற கடவுள் அல்ல. ஆனால் வியாதியை கொடுத்து நம்மளை பரிசோதிக்கிற கடவுளும் அல்ல. வசனத்தை கொண்டுதான் நம்மளை பரிசோதிப்பார் தவிர வியாதியை அனுப்பி அவர்களை பரிசோதிக்க மாட்டார். அந்த வியாதி யாரால் வருவது? உன் பாவத்தால் வருவது. அந்த பாவத்தின் பலனால் பிசாசு உனக்குள் வியாதியை கொண்டு வர தவிர கடவுள் உனக்குள் வியாதியை கொண்டு வரவில்லை. சொல்லுங்க, கடவுள் வியாதியை எனக்குள்ள அனுமதிக்கவே மாட்டார். நாம சுகமாய் வாழத்தான் இயேசு கிறிஸ்து காயங்களை சிலுவையில என்ன பண்ணார்னா ஏற்றுக்கொண்டார். அப்போ இப்பேற்பட்ட வியாதி உள்ள ஒரு மனுஷன், அதுவும் ஒரு பரிசேயனுடைய வீட்டில, அதுவும் பரிசேயருக்கெல்லாம் தலைவனாய் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே ஒரு வியாதிஸ்தன் இருக்கிறான் என்றால் அது நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயமாய் அது இருக்கிறது. ஏன் ஏன் அப்படின்னா ஒரு பரிசேயன் யாரை அழைப்பான்? வியாதி உள்ளவன் தீட்டானவன், வியாதி உள்ளவன் அசுத்தமானவன், வியாதி உள்ளவன் தேவனுடைய கோபத்தை சந்தித்தவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஒரு சாதாரண யூதன் கூட தன் வீட்டிலே ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற நிலை இருக்கும்போது பரிசேயனுக்கெல்லாம் தலைவனாய் இருக்கக்கூடிய ஒருவன்
சட்டத்தை போதிக்கக்கூடிய ஒருவன் எப்படி ஒரு வியாதியஸ்தனை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்வான்? ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அப்போ பரிசேயன் யாரைத்தான் அழைப்பான் விருந்துக்கு? சமூகத்தில் உயர்ந்தவர்களைத்தான் விருந்துக்கு அழைப்பான். அந்தஸ்திலே உயர்ந்தவர்கள், தன்னை போலவே பரிசேயனாய் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட மக்களைத்தான் அங்கே அழைப்பான். அப்படியானால் இந்த வியாதியஸ்தன் எப்படி அந்த வீட்டுக்குள்ளே வந்தான்? கவனிங்கள், இது ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த வியாதியஸ்தனை ஏன் அழைத்துக் கொண்டு வந்தாங்க? யார் அழைத்துக் கொண்டு வந்தது? அங்க இருக்கிற பரிசேயர்களே அந்த வியாதியஸ்தனை அழைத்து வந்திருக்கலாம். ஏன் தெரியுமா? இவனை கொண்டு வந்து விருந்து கொடுக்கணும், சாப்பாடு கொடுத்து இவனை கனம் பண்ணணும். ஐயோ பாவம், இறக்கப்பட்டு அவனை அழைத்துக் கொண்டு வரவில்லை. இவனை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இயேசுவையே வீட்டுக்கு கூப்பிடுவோம். ஏன்னா ஓய்வு நாள் இவன் என்ன பண்றாரு பார்க்கலாம். மீறி சுகத்தை கொடுத்துட்டா சட்டத்தை மீறிட்டாருன்னு சொல்லிடலாம். சுகம் கொடுக்காம போயிட்டா பாரு, இரக்கமுள்ள கடவுள் ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அன்புள்ள கடவுள் சொல்லி ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இவர் நல்லவர் சொல்லி சமுதாயம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்குது. இவருக்கு பின்னே ஒரு கூட்டம் நம்பி போயிட்டு இருக்குது. ஆனா அப்பேற்பட்ட பேர் எடுத்து இவரு தனக்கு முன்னாடி ஒரு வியாதியஸ்தன் இருக்கிறான், அவனை கவனிக்காம போறாரு பாரு. இவரா இரக்கமுள்ள கடவுள், இவரா நல்ல கடவுள், இவரா நல்ல ஒரு மனுஷனா இருக்க முடியும்? இப்படி ஏதாவது ஒரு வழியில அவரை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டுமே என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த வியாதியஸ்தனை இவர்களாகவே கொண்டு வந்து ஒரு ஓரமாக வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவன் தானே வந்து ஒரு வீட்டுக்குள் வர முடியாது. தானா வீட்டுக்குள்ள வந்து அவன் கல்லடிச்சு கொள்ளுவாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட அவன் சபிக்கப்பட்ட வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அவனாக அந்த வீட்டிற்கு வர முடியாது. அப்ப யார் அழைத்திருக்க வேண்டும்? அந்த பரிசேயர்கள் யாராச்சும் ஒருத்தன் தான் ஆளை விட்டு என்ன பண்ணிருப்பான், அவன் போய் அழைத்து கொண்டு வருவான். ஏன்? அவங்க கூட்டு வந்து விருது கொடுக்கணும் அல்ல, அவன் சமுதாயத்தில் பரிதவிக்கப்பட்டவன், அதனால உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவா? அல்ல. ஏன்? இவரை வச்சு இயேசு என்ன பண்ணலாம்? குற்றம் கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு சுகம் கொடுத்துட்டா ஓய்வு நாள் மீறி சுகம் கொடுக்கிறேன், அப்படி அவர் மேல என்ன பண்ணலாம்? நம்ம பிரச்சனை பண்ணலாம். இல்ல சுகம் கொடுக்கறனா கூட இவ்வளவு மனுஷனுக்கு அவனுக்கு இறக்கம் இல்லையா என்று வாய்க்கிட்டே பேசிக்கிறேன். இப்படி ஏதாச்சும் ஒரு விதத்துல அவரை நம்ம அகப்பட வைக்கணும், அவர் சில காரியங்களை சதி வலையில சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவங்க போய் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மனிதனை அனுப்பி இந்த வியாதியஸ்தனை கொண்டு வந்து ஒரு ஓரத்துல அவங்க உட்கார வச்சிருக்கிறாங்க. கவனிங்க, அநேக பரிசேயர்கள் உள்ள வந்தாங்க. எல்லாரும் என்ன பண்ண ஒருவரை ஒருவர் கனப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது முத்தம் கொடுத்து தான் வர வைப்பாங்க. ஆனா இந்த வியாதியஸ்தன் போயிருப்பான், ஆனா ஒருவரும் அவனுக்கு முத்தம் கொடுத்து வர வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு யூதன் ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அவனை கட்டி பிடித்து பாதங்களை கழுவி அவனுக்கு முத்தம் கொடுத்து தான் வீட்டுக்கு வர வைக்கணும். ஆனா இந்த வியாதியஸ்தன் போகும்போது முத்தம் கொடுத்திருப்பாங்களா? தண்ணி கொடுத்திருப்பாங்களா? இல்ல அவன் பாதத்தை கழுவி இருப்பாங்களா? கழுவி இருக்க மாட்டாங்க. ஏன்? இவனை வச்சு இயேசுவுக்கு நம்ம சதி வலையில விட வைக்கணும். அதுக்காக அந்த வியாதியஸ்தனை கொண்டு வரும்போது எல்லாரும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து கனப்படுத்திக் கொள்கிறார்கள், ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்கிறார்கள், ஒருவரை ஒருவர் பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள். ஆனா இவனை குறித்து பேச என்ன பெருமை இருக்கிறது? ஒரு பெருமை இல்லை. ஒரு ஓரமா ஏதோ கூப்பிட்டாங்க, ஒருவேளை சோறு போடுவாங்க, சாப்பிட்டு என்ன பண்ணணும் போயிடலாம் என்ற நோக்கத்தோடு ஒரு ஓரமாய் ஒதுக்கப்பட்டவனாய் என்ன பண்றான்? ஒரு ஓரமாய் அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப இயேசு அது உள்ள என்றாங்க, அந்த வீட்டுக்குள்ள வர்றாரு. எல்லாரும் உட்கார்ந்துட்டு ஆங்காங்கே கனவான்கள் ஒருவர் ஒரு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கூட பேச யாரும் ஆள் இல்லை, தனித்து இருக்கிறான். அப்ப இயேசு எல்லாரையும் பார்க்கிறார், இவனையும் பார்க்கிறார். இவன் தனியாக இருக்கிறான். அவனை கூப்பிடுறான், நீ தனியா இருக்காத பாப்பா வா என்று சொல்லி அவனை கூப்பிட்டு அவனை சொஸ்தமாக்கி அவனை அனுப்பினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கவனிங்க, அப்போ யாராலும் மதிக்கப்படாத அந்த மனிதனை இயேசு கிறிஸ்து மரியாதை கொடுக்கிறார். யாராலும் நேசிக்கப்படாத அந்த மனிதனை இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். யாராலுமே பொருட்டாய் கருதப்படாத அந்த வியாதியஸ்தனை இயேசு கிறிஸ்து முக்கியத்துவப்படுத்துகிறார். அப்ப ஆண்டவர் சுபாவம் எப்படி? புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார், ஒதுக்கப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். யாரை சீ என்று ஒன்றுக்கும் போஜனமில்லை என்று வெறுத்து விடுகிறோமோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் முதலிடம் கொடுக்கிறார். அவனை அழைத்து அவனை சொஸ்தமாக்கி அவனை அனுப்பிவிட்டார். இதற்கு என்ன தெரிகிறது? சரீர நோய்கள் மீது ஆண்டவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். கவனி, அப்ப நம்ம சரீரத்துல என்ன வியாதிகள் வந்தாலும் அந்த வியாதிகள் மேல ஆண்டவர் அதிகாரம் செலுத்தி நமக்கு சுகத்தை கொடுக்க முடியும். அந்த அதிகாரத்தை யார்கிட்ட கற்றுக் கொடுத்திருக்கிறார்? ஆண்டவர் தனக்கு இருக்கிற எல்லா அதிகாரத்தையும்
ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா, நம்மளுடைய கருத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். அப்போ ஆண்டவர் எப்படி நோய்கள் மீது, வியாதிகள் மீது, இயற்கை மீது, சத்துருக்கள் மீதெல்லாம் ஆண்டவர் அதிகாரம் செலுத்தி வெற்றி பெற்றாரோ, அதே விதமாகத்தான் நீங்களும் நானும் நமக்கு வரக்கூடிய வியாதிகள் மேல அதிகாரம் செலுத்தி அவைகளை மேற்கொள்ள வேண்டும். ஐயோ வியாதி வந்துருச்சே சொல்லி அழுதுட்டு கூடாது. அதுக்கான தீர்வு என்ன? ஜெபம் பண்ண. நல்ல வியாதி போற வரைக்கும் ஜெபம் பண்ணேன். ஒரு முறை ஜெபம் பண்ண போனா ஒரே விட்டு ஜெபத்தை நாலாவது பாருங்க 7 தடவை முடிக்கிறான். ஏன்? அவன் சோதிச்சு பார்க்கிறான் அவன் விசுவாசம் எப்படி இருக்குது. ஒரு முறை அவன் அப்படியே தடவி மொழிவி அவனுக்கு சுகப்படுத்துவான்னு சொல்லி நாலாவது நம்பிக்கொண்டு வருகிறான். ஆனா ஆண்டவர் சொல்லி எலிசா சொல்லி 7 முறை போய் முழுகுப்பா. ஒரு முறை முழுகுனா சுகம் கிடைக்கல, 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை 6 முறை சுகமே கிடைக்கல. கோபம் வந்து அவனுக்கு, என்னடா இந்த தண்ணீரை முழுகி வச்சு அதை இப்படி பண்றான், எங்க ஊர்ல நல்ல நதியெல்லாம் இருக்குது, அப்ப கூட சுகம் கிடைக்கலையே. அவன் கோபப்பட்டான். ஆனால் அதை கட்டுப்படுத்தி கொண்டு சரி சொன்ன வார்த்தை செஞ்சுதான் பார்க்கலாம். அவன் 7 முறை முழுகும் போதுதான் அவன் சுகத்தை பெற்றான். அப்போ சரீர வியாதிகள் நம்ம சரீரத்தில் வருமானால் அது வந்துருச்சு இருந்துட்டு போட்டோம் அப்படி நினைக்கக்கூடாது. உனக்கு கடவுள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வியாதிகளை நீங்கள் துரத்த வேண்டும். அந்த வியாதிகள் உங்களை விட்டு போகும்படியா நீங்கள் ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஒரு முறை ஜெபம் பண்றீங்களா போலையா, 2வது முறை ஜெபம் பண்ணுங்க. 2 முறை ஜெபம் பண்ற போலீங்களா, 3வது முறை ஜெபம் பண்ணுங்க. 3 முறை ஜெபிக்கிற போலையா, 4வது முறை கண்ணீரோடு ஜெபம் பண்ணி பாவத்தை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி அப்பவும் போலையா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தை கர்த்தர். அப்போ சரீர வியாதிகள் மேல் ஆண்டவர் என்ன அதிகாரத்தை செலுத்தி ஆண்டவர் மனிதனுக்கு சுகத்தை கொடுத்தாரோ அதே அதிகாரத்தை ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த வியாதியை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது சொல்லுங்க. இப்ப நான் வந்து ஒரு சாவியை போட்டு கதவை திறக்கணும். அந்த சாவி எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இப்ப நீ என்ன பண்ணணும்? நீ தான் சாவி போட்டு அதை திறக்கணும். என்கிட்ட கேட்டா சாவி உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீ போய் திறக்க முடியா முயற்சி பண்ணு. முயற்சி பண்ணி திறக்க முடியா இன்னும் சிந்தித்து அதை திறக்க முயற்சி பண்ணு. அதே மாதிரி கடவுள் நமக்கு வியாதிகள் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கவனிக்கணும். அப்போ இயேசு மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா இப்ப இந்த குஷ்டரோகி என்ன பண்ணிருப்பாங்க? சாரி, இந்த மனுஷனை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க. இயேசு மட்டும் அவங்க இல்லைன்னா இவனை வீட்டை விட்டு போடா. ஒருவேளை இயேசு போறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அவர் கேன்சல் பண்ணிட்ட ப்ரோக்ராம் தான் கைது பிடிச்சி வெளியே தள்ளி இருப்போம். போடா, உன்னை வச்சு அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறது வரல, இன்னும் அவனுக்கு மதிப்பு எடுத்து ஓடு அப்படின்னு சொல்லி அந்த மனிதனை வீட்டை விட்டு துரத்தி இருப்பாங்க. இல்லைன்னா கல்லெறிந்து அவனை கொல்ல கூட முயற்சி பண்ணி இருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கு இருந்தபடினால அவனை ஒன்றுமே அந்த மக்களால் செய்யவில்லை. இதே மாதிரி இயேசு நம்மோடு இருக்கிறபடியால் தான் இன்றைக்கு பிசாசுகள் நம்ம எதுவும் சேதப்படுத்தாமல் இருக்கிறது. இயேசு மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா பிசாசு எப்ப நம்ம குடும்பத்தை சீரழித்து இருப்பான். இயேசு மட்டும் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம ஜீவனை சத்து எப்போ கொண்டு குவித்து இருப்பான். இயேசு மட்டும் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா எப்போதே பாவத்தில் இருந்து நம்ம பாவத்தோடு கூட அழிந்து போயிருப்போம். இயேசு நம்ம கூட இருந்தபடியால் தான் சொத்திரிக்கு யாராலும் சத்துடைய சேனைகளால் நம்மை மேற்கொள்ள முடியாமல் போனது. மேற்கொள்ள முடியாமல் கவனிக்கணும். பரிசேயர் வீட்டுக்கு வருவதற்கு எல்லாருக்குமே தடை. ஆனால் தடை மீறி வந்தான் சொன்னா தடையை மீறி அவன் வரவில்லை, அவர்களே கொண்டு வந்து உட்கார வைத்தார். கவனிங்க, பரிசேயர் வீட்டுக்கு போவதற்கு தடை இருக்கலாம். ஆனா இயேசுவின் பாதத்துல உட்கார்றதுக்கு எந்த மனுஷனுக்கு தடையே கிடையாது. இயேசுவின் பாதத்துல உட்கார்றதுக்கு சொல்லுங்க எந்த தடையும் கிடையாது. கவனிக்கணும். இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இயேசு என்ன பண்றாருன்னா அந்த மனிதனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். கவனிக்க, இவங்க என்ன பிளான் பண்ணிருக்கிறாங்க? எப்படியாச்சும் எதை செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிச்சோம், சுகம் கொடுத்தாலும் குற்றம் சொல்லிடணும், சுகம் கொடுக்கறனாலும் குற்றப்படுத்திடணும். கவனிங்க, குறிப்பா இவங்க என்ன சிந்திக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, இதெல்லாம் இயேசுக்கு தெரியாம இருக்கும். இயேசு இவங்க என்ன திட்டம் போட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுதான் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. இயேசுக்கு தெரியாதது என்ன? மீன் வயிற்றிலே ஒரு வெள்ளிப்பழம் இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியாதா? யோனா மீன் அடி வயிற்றிலே கடலுடைய ஆழத்துல, அந்த கடலுடைய ஆழத்துல மீன் வயிற்றிலே அவன் அழுது கொண்டிருக்கிறான், தன் தப்பை உணர்கிறான். அது கடவுளுக்கு தெரியாதா? அது தெரிந்தபடியால் தானே ஆண்டவர் மீன் வயிற்றிலிருந்து யோனாவை வெளியே கொண்டு வந்தார். நம்ம இதயத்தின் சிந்தனை அவருக்கு தெரியாதா? எல்லாம் அவருக்கு தெரியும். அவ எல்லாம் தெரிந்ததா இருக்கும் போது எந்த திட்டத்தோடு இந்த வியாதிஸ்தனை கொண்டு வந்தாங்க என்பது அவருக்கு தெரியாமல போயிடும்.
எண்ணம் அவருக்கு சொல்லுங்க, எண்ணம் அவருக்கு. இவருடைய பிளான் என்ன? ஓய்வுனால சுகமாக கூடாது. அவர் நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா இயேசு இரக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்? எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்? அவங்க இந்த நாள்ல சுகமாக்க கூடாது. நிறைய பேர் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அமாவாசை பௌர்ணமி நாட்கள் வந்தா அந்த நாளதான் பிசாசு வரும், அந்த நாள்ல போய் ஜெபம் பண்ணாதான் அது விடுதலை கிடைக்கும் சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இயேசு எல்லா நாளுக்குமே ஆண்டவராக இருக்கிறார். அமாவாசைக்கு மட்டும் ஆண்டவர் அவர் அல்ல, இல்ல பௌர்ணமிக்கு மட்டும் அவர் ஆண்டவர் அல்ல, அவர் எல்லா நாட்களுக்குமே அவர் ஆண்டவராக இருக்கிறார். எல்லா நாட்களுக்கும் சொல்லுங்க, எல்லா நாட்களிலுமே அவர் இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சில குடும்பத்துல திருமணம் வச்சிருவாங்க, பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் வச்சிருவாங்க. அன்னைக்கு பார்த்து சொந்தக்காரங்க யாராச்சும் இறந்துட்டாலும் திருமணம் இந்த 2 மாசம் 3 மாசம் இருக்கும், இல்ல 4 மாசம் கூட இருக்கும். அந்த நாட்கள் பார்த்து யாராச்சும் ஒரு குடும்பத்தில் இறந்துட்டாலோ ஒரு ஊர்ல இறந்துட்டாலோ இவங்க போக மாட்டாங்க. என்ன காரணம்? இவங்களுக்கு நாட்கள் தான் முக்கியம், இறக்க முக்கியம் இல்லை. நம்ம சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க, இதோட முகத்தை எப்ப பார்க்க போறோம்? நம்ம ஊருக்காரங்க இறந்துட்டாங்க, இதோட முகத்தை எப்ப பார்க்க போறோம்? அப்படி இறக்கப்பட மாட்டாங்க. பைபிள் சொல்லி பிரசங்கி 7:2 விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவதுதான் நல்லது. நிறைய பேர் தூங்குறீங்க, தூங்கக்கூடாது. பின்னாடி விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் ஏன்? அங்கேதான் ஒரு மனுஷனுடைய முடிவு இருக்கிறது. அதான் எப்ப பார்க்க போறேன்? அவன் முகத்தை கடைசியா இதுக்கு பிறகு எப்ப நீ பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. அப்ப நிறைய பேருக்கு எது முக்கியம்? நாட்கள் தான் முக்கியமே தவிர இரக்கம் நிறைய பேருக்கு முக்கியம் கிடையாது. அப்ப நாட்களுக்கு யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் வச்சுட்டாங்கன்னா சாமிக்கு போக மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. உலக பழக்க வழக்கங்கள் நம்ம கடைபிடிக்க கூடாது. நிறைய கிறிஸ்தவத்துல கூட அப்படி கடைபிடிக்கிறாங்க. என்ன பழக்கம் அது? யார் கற்றுக் கொடுத்தது? பைபிள் எங்க அது இருக்குது? ஒரு மனுஷனுடைய மரணத்துக்கு செல்லக்கூடாதா? அப்படி சென்றால் என்ன ஆயிடும்? என்ன ஆகும்னு கேட்கிறேன். அதே நம்ம வீட்டுல ஒருவருக்கு அந்த சூழ்நிலை ஏற்பட்டா நம்ம போகாம இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. அப்ப மட்டும் எப்படி? அப்ப ஒதுங்கி நிற்க முடியுமா? மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய மூட பழக்கம். அது புறஜாதியுடைய கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வரும். கர்த்தருடைய பிள்ளைங்க என்னதான் நீங்க திருமணம் வச்சாலும் யார் சத்தாலும் சாவல பங்கெடுக்கணும். என்ன பண்ணுவது? நாட்களும் ஆசீர்வாதம் இருக்குதா, கடவுளுக்கும் ஆசீர்வாதம் இருக்குதா? சொல்லுங்க. இந்த நாட்களை கடைபிடிச்சாதான் எனக்கு ஆசீர்வாதம், இந்த நாட்களை கடைபிடிக்கனா மகாலட்சுமி ஓடி போயிடுவா அப்படி சொல்றீங்களா? இல்ல கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் இருக்குதா? யாருக்கிட்ட இருக்குது? சொல்லுங்க. அப்ப கடவுள் தான் உன்னை பாதுகாக்க போறார், ஆசீர்வதிக்க போறார். நீ ஏன் நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற? ஆடி மாசம் இல்ல இவங்க செத்துட்டாங்க போக கூடாது, நாள் வச்சுட்டோம், இதை வச்சுட்டோம், அதை வச்சுட்டோம், இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஒரு நாளும் செய்தால் அது அருவருப்பான காரியம். அப்படி செய்யவே கூடாது. அப்ப இயேசு என்ன பண்ணாரு? அந்த நீர்க்கோவையுள்ள வியாதியை ஒரு நொடி பொழுதுல ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா சுகமாக்கினார். ஒரு நொடி பொழுதுல மிகப்பெரிய மாற்றத்தை அந்த மனிதன் தன் சரீரத்திலே அவன் உணர்கிறான். சரீரத்தை என்ன பண்றான்? அப்போ நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தீராத வியாதிகளா இருந்தாலும், தீராத ஒரு பிரச்சனையா இருந்தாலும், இயேசுவண்டையில் வரும்போது, இயேசுவண்டையில நம்ம பாரத்தோடு கண்ணீரோடு நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு பரிபூர்ண சுகத்தை, ஆரோக்கியத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் உண்டு பண்ணுவார். தீர்க்க முடியாத பிரச்சனை உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. தீராத பிரச்சனை இது யாராலுமே தீர்த்து வைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனை இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. அதுவும் கடவுளால முடியாதது என்ன இருக்கிறது? அப்ப விசுவாசத்துல எப்பவுமே இந்த பிரச்சனை மாறவே மாறாது அப்படி நினைக்க கூடாது. இந்த வியாதி போகவே போகாது அப்படி நினைக்க கூடாது. உன் நம்பிக்கை உன் பிழைப்பை கெடுக்கும். எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருந்திருக்கிறது. 430 ஆண்டுகள் அடிமைப்பட்டார்கள். அந்த அடிமைத்தனத்துக்கு ஒரு தீர்வு இருந்தது. 38 வருஷம் ஒரு மனுஷன் சுகமே இல்லாமல் குளத்தண்டையில படுத்து கிடக்கிறான். அங்கேயே மோஷன் போறான், அங்கேயே சொத்திருக்கிறான். ஏதாச்சும் அசிங்கம் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கிறான். அவன் யோசித்திருக்கிற என் காலமெல்லாம் வியாதியில தான் அந்த குளத்தண்டையில கிடைக்கணுமா? அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை உண்டாக்கி. அப்போ எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு, எந்த வியாதிக்கும் ஒரு தீர்வு உண்டு, எந்த கஷ்டத்திற்கும் ஒரு தீர்வு உண்டு. அதுதான் இயேசு ஓமையை சொன்னார். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்போ யாரெல்லாம் ஜெபம் பண்ணி ஒரு காரியம் நடக்கல அப்படி சோர்ந்து போறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன வரும்? இது நடக்காது, ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், விசுவாசமா இருந்து பார்த்துட்டேன், எதுவும் நடக்கல,
ஏன் நீ சோர்ந்து போய், அப்ப சோர்ந்து போயிருக்கிறவனுக்கு தான் இது நடக்காது, இந்த பிரச்சனை தீராது. ஆனால் சோர்ந்து போகாமல் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் வாழ்க்கையில ஒன்றும் தனக்கு நடக்காது என்று அவங்களால சொல்ல முடியாது. பாருங்க, லூக்கா 18ஆம் அதிகாரத்துல தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன், மனிதரை மதிக்காத ஒரு மனுஷன், ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ளவே ஜெபம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அவன் தேவனுக்கு பயந்தவனும் அல்ல, மனிதர்களை மதித்தவனும் அல்ல. ஆனா அப்பேற்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள நியாயம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வந்தது? சோர்ந்து போகாமல் ஜெபித்த ஜெபம் எப்பேற்பட்ட கடினமான மனுஷனுக்குள்ளேயும் அது மாற்றத்தை கொண்டு வரும். அதனால என் வாழ்க்கையில மாற்றம் வருமா? மாற்றம் வரும். என் குடும்பத்துல மாற்றம் உண்டாகுமா? மாற்றம் வரும். என் புருஷனுக்குள்ள மாற்றம் வருமா? மாற்றம் வரும். என் பிள்ளைகளுக்குள்ள மாற்றங்கள் வருமா? மாற்றம் வரும், நிச்சயமா வரும். ஆனால் சோர்ந்து போகாமல் என்ன பண்ணு? நம்பிக்கையோடு நீ ஜெபம். ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தி விசேஷம் வரைக்கும் நீங்க படிக்க போனீங்களா, ஒட்டுமொத்தமாய் வேதத்துல மாற்றங்களை குறித்து தான் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவால் மாற்ற முடியும் என்பதை நாம் ஆணித்தரமாய் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த இடத்துல பரிசேயர்கள் இருந்தார்கள், கல்வி கற்ற கனவான்கள் இருந்தாங்க, ஆனா அவங்க இருந்ததுனால அவங்க மாற்றம் வரல. இயேசு இருந்தால்தான் மாற்றம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நிறைய உறவுகள் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம், ஆனா அவங்களால உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகாது, அவங்களால உங்க ஜீவியத்துல மாற்றங்கள் உண்டாகாது. இயேசு இருந்தால்தான் அங்க மாற்றம் உண்டாகும். இயேசு எந்த வீட்டுக்குள் வருகிறாரோ அந்த வீட்டுக்கு மாற்றம் உண்டாகும். இயேசு எந்த மனுஷனுக்கு தங்க போகிறாரோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில, அவனுடைய சிந்தையில, அவன் இருதயத்துல, அவனுடைய குடும்பத்துல மாற்றங்கள் உண்டாகும். உண்டாகாதா? இயேசு போய் மாற்றம் இல்லாம இருந்த ஒரு இடத்தை பைபிள் காமிப்பாங்க. இயேசு எந்த இடத்துல போனா, இயேசுவா தேடி ஜனங்களை போனாலும், ஜனங்களை தேடி இயேசு போனாலும் அங்க மாற்றம், இயேசுவை தேடி ஜனங்கள் வந்தாலும் அங்க மாற்றம் உண்டாகும். அப்ப இயேசு இப்பேற்பட்ட மாற்றங்களை உண்டாக்கக்கூடியவராய் அவர் வேதத்துல நமக்கு பிரதிபலிக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசு நம்மோடு கூட இருக்கிறதுனால, நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுனால நிச்சயமாய் மாற்றங்கள் உண்டாகும். கானாவூர் கல்யாணத்துக்கு போனார், தண்ணீர் திராட்சரசம் குறைப்பட்டு விட்டது, ஜனங்கள் அழுகிறாங்க. திராட்சரசம் குறைப்பட்டு 4 பேர் சாப்பிடாம போனா அந்த குடும்பத்தாருக்கு அது மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய அவமானம். அது யூத மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா அப்பேற்பட்ட அவமானத்துல இயேசு தலையிட்டு என்ன பண்றாருன்னா, திராட்சரசம் இல்லாமல் போன இடத்துல ருசியான திராட்சரசத்தை இயேசு அங்கே உண்டாக்குகிறார். பாருங்க, இயேசு போன இடத்துல மாற்றம் வருகிறது. அடுத்து இயேசு கிறிஸ்து வேதத்துல பார்க்கும்போது மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல பேதுருடைய மாமி வீட்டுக்கு போறார். நல்ல கவனிக்கணும். யார் வீட்டுக்கு போறார்? பேதுருடைய மாமியார். அதாவது பேதுரு வீட்டுக்குள்ள தான் அவங்க மாமியார் இருக்கிறாங்க. நல்ல கவனிக்கணும். அவங்க மாமியாருக்கு ஜுரம் வந்து விட்டது. என்ன? அந்த காலத்துல ஜுரம் என்பது, ஜுரத்துக்கு அந்த காலத்துல மருந்து மாத்திரைகள் கிடையாது. இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரை இருக்குது. ஆனா அந்த காலத்துல எந்த வியாதி வந்தாலும் அதற்கு மருந்து மாத்திரைகள் கிடையாது. ஏன்? வறட்சி அற்ற காலங்கள். ஆனால் அப்பேற்பட்ட காலத்துல ஒருவர் ஜுரத்தோடு இருக்கிறார் என்பது அது மிகப்பெரிய வியாதியாக அந்த காலத்துல கருதப்பட்டது. கவனிக்கும். இந்த வசனத்தை வச்சு ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன். இங்க நிறைய திருச்சபைகள்ல கல்யாணமான பாஸ்டர்கள் ஊழியம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்திலே நிறைய தப்பான உபதேசங்களை செய்கிறார்கள். பேதுரு யாரு? மாமியார் இருப்பாங்கன்னா அப்ப கண்டிப்பா யார் இருக்கணும்? சொல்லுங்க. கண்டிப்பா மனைவி இருக்கணும், கல்யாணம் ஆனவர், அப்படிதானே? அப்போ ஒரு பேதுரு திருமணமானவராக இருந்தும் கூட இந்த பேதுரை ஏன் கணவன் ஊழியத்துக்கு அழைக்கணும்? ஏன் திருமணம் ஆகாத ஒரு ஆளை ஊழியத்துக்கு அழைக்க வேண்டியதானே? திருமணமான ஆளை வச்சு ஏன் ஊழியத்தை கர்த்தர் நடத்தணும்? ஏன் அவனுடைய கரத்தை கொண்டு அற்புதங்கள் செய்யணும்? ஏன் அவனுடைய கரத்தை கொண்டு பல எழுப்புதலை உண்டாக்க வேண்டும்? அப்போ ஊழியம் செய்வதற்கு திருமணம் ஒரு தடை? சொல்லுங்க. ஊழியம் செய்வதற்கு திருமணம் ஒரு தடை இல்லை. அழைப்பு இருக்கிறதா? கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறாரா? உன்னை ஊழியத்துக்கு ஏற்படுத்தினாரா? அதுதான் முக்கியமே தவிர உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆவன ஒரு ஆளை கர்த்தர் பயன்படுத்த மாட்டாரு. கல்யாணம் ஆகாதவங்க தான் கர்த்தர் பயன்படுத்துவாரு. கல்யாணம் ஆனவங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்க மாட்டாரு. கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு தான் வெளிப்பாடு கொடுப்பாரு. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே, அவர் பாரபட்சம் காட்டக்கூடியவர் அல்லவே. கவனிங்க, அப்பேற்பட்ட அந்த ஏரியாவில் இப்ப இயேசு பேதுருடைய மாமி வீட்டுக்கு கடந்து போகிறார். நல்ல கவனிங்க. குறிப்பாய் இன்றைக்கு சொல்லிருக்கிறோம், மாமியார் மாமனாரை பார்த்துக் கொள்ளக்கூடிய மருமகள் எத்தனை பேர் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. பேதுரு ஊழியம் செய்யக்கூடிய
செய்யக்கூடிய ஆளா இருந்து தன் மாமியாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? என்ன சொல்றோம்? பொண்டாட்டினா இயேசு கூட்டிட்டு போலாம். ஆனா மாமியாரை செத்து தொலைட்டு டிஸ்டர்ப் ஆகுது அப்படி சொல்லி விட்டு இருக்கலாமே. சரியா பாச்சிருந்து கத்திக்கினே இருக்குது, கூச்சல போடுது, நம்ம சந்தோஷத்துக்கு தடையா இருக்குது, ஓச்சு போட்டோம் அப்படி சொல்லி விட்டு இருக்கலாமே. அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தன் வீட்டிலே இருக்கிற மாமனார் மாமியாருக்கு நாம் உதவி செய்யக்கூடியவங்களா இருக்க வேண்டும். அவங்களை நேசிக்கிறவங்களா நான் இருக்க வேண்டும். நேசிக்கிறவங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க? நம்ம மாமனார் மாமியாரை பராமரிக்கணும். எக்ஸாம்பிள் ஒரு காரணத்தை சொல்றேன். இப்ப என் மனைவி சொல்ல கோச்சிங் ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதனால சொல்லி என் மனைவி எடுத்துக்கிறேன். இப்ப என் மனைவி யோசிக்கிறாங்க, எங்க அப்பா அம்மாவை நீங்க நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி என்ன யோசிக்கிறான்னு வச்சுங்க, அது தப்பா? எப்படி அவங்களுடைய தாய் தகப்பனை நான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று யோசிப்பாங்களோ அதே போல நான் என்ன பண்ணுவேன், எங்க அப்பா அம்மாவை என்ன பண்ணுவேன், நீ நல்லா பார்த்துக்கணும். அப்போ பேருடைய குணாசித்த பாருங்க. தன் மாமியாருக்கு அவர் என்ன பண்றாரு ஸ்தோத்திரிக்கிறோம், அவர் உதவி செய்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு நபர் திருமணம் ஆவதற்கு முன்னாடி ஒரு நபரை காதலித்தார். அந்த காதல் கூடி வருகிற நேரத்துல இந்த நபர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாப்பிள்ளையுடைய தாயாரை அதிகமா நேசித்தார். அம்மா 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 வாயனா அம்மா தான், வாய் திறந்தாலே அம்மா 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 தான். எனக்கு கல்யாணம் ஆகல, இது மாமியார் என்ற உரிமை அவங்களுக்கு வரல, கல்யாணம் ஆகுதுன்னு காதலிக்கிறார். அம்மாவை காதா பிடிச்சா தானே பையன் கிடைப்பான். அதனால என்ன பண்ணாங்கன்னு சொன்னா எல்லாரும் ஸ்தோத்திரிக்கு திருமணம் ஆகுது வரைக்கும் அம்மா அம்மா வாயார அம்மா அம்மா நினைச்சாங்க. கல்யாணம் ஆகிவிட்டது. இவன் மாமியார் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது. மாமியாருக்கு சற்று விலகினங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இப்பதான் அம்மாவுக்கு அம்மாவுடைய சுபாவம் இப்பதான் தெரிய ஆரம்பிச்சு. வீட்டை விட்டு போவேங்க, ஏன் நான் தான் அவனை பார்த்துக்கணுமா, வேற யாரும் பார்த்து ஆளே இல்லையா, போ வீட்டை விட்டு. ஏன் அப்ப பாருங்க, ஆராதிக்கிறவங்க கடவுளை ஆராதிக்கிற ஒரு நபர் தன் மாமனார் மாமியார் மீது அன்பற்றவரார். நான் இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், பெண்ணை பெற்றவங்களுக்கு சொல்றேன், ஆண் பிள்ளை வச்சிருக்க உங்களுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா உங்களுடைய தகப்பனாய் நான் சொல்லுகிறேன், உங்க பெண் பிள்ளைகளுக்கு உட்கார வச்சு சொல்லிக் கொடுங்க. கல்யாணத்துக்கு போன புகுந்த வீட்டுக்குள்ள போகும்போது மாமனார் மருமகளை நல்லா பார்த்துக்கணும். வாழ்க்கையில கஷ்டம் துன்பம் இன்பம் வரும், சகிச்சு வாழணும். மாமியாருக்கு சோறு போடணும், மருமகளை ஸ்தோத்திரிக்க வீட்டுக்கு போற நீ நல்ல வீட்டை கட்டணும். என்ன யோசிக்கிறாங்க? குடும்பம்னா நானும் என் புருஷன் தான் குடும்பம், என் மாமனார் மாமியார் குடும்பமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. மிகப்பெரிய தவறு பண்ணிட்டு இருக்கீங்க. குடும்பம் நீங்க மட்டுமா குடும்பம்? அப்ப அப்பா அம்மா இல்லாம எப்படி மருமகன் வந்துட்டா யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மா இல்லாம எப்படி திருமணம் உங்களுக்கு பண்ணி வச்சாங்க? கடன் லட்சமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. எப்படி பண்ணி வைக்கிறாங்க? என் கல்யாணத்துல ஒரு ரூபாய் கொடுக்கல, எல்லாம் என்னுடைய பெற்றோர் தான் இருக்கு அந்த கடனை செய்து வைத்தார்கள். அப்போ நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைங்க குடும்பம்னா நானும் என் புருஷனும் தான் குடும்பம். அப்ப அப்பா அம்மா அவங்க சாவச்சிடலாமா? அவங்க வீட்டு விட்டு துரத்திடலாமா? அப்ப என்ன நினைப்பாங்க? நீ எதுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு கொண்டு வீட்டை பிரிக்கிட்டு கொண்டு வராங்க? ஒரு குடும்பத்திலிருந்து இன்னொரு குடும்பத்துக்கு ஏன் அனுப்புறாங்க ஒரு பொண்ணு? அந்த குடும்பத்தை போய் பிரிச்சுட்டு வா, மாமனார் மாமியாருக்கு சோறு போட அதுக்காக அனுப்புறாங்க. அந்த குடும்பத்தை கட்டிக்காகத்தான் உங்களை அனுப்பி வைக்கிறாங்க. நீங்க வந்து என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? குடும்பத்தை பிரிக்கிறீங்களா? அதுவா? அப்போ இருக்கிற எல்லாரும் நம்ம என்ன பண்ணோம்? பெண் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல சொல்லி வளர்க்க. மாமியார் வீட்டுக்கு போனா மாமனார் மாமியாருக்கு ஏற்ற நேரத்துல சாப்பாடு கொடு, ஏற்ற நேரத்துல டீ போட்டு கொடு, எது சொன்னாலும் பொறுத்துக்கோ, வயசானவங்க அப்பா அம்மா மாதிரி நினைச்சுக்கோ. அதை சொல்லி கொடுத்தவங்க எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்குறாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாச்சும் கேட்டா புச்சி இழுத்து போட்டு வந்துருக்கீங்க பாத்துக்கலாம். இப்படி சொல்லக்கூடிய மாமனார் மாமியார் தான் அதிகமாக உலகத்தில் பெருகிட்டாங்க. கிறிஸ்தவத்தில் அதிகமாக பெருகி விட்டார்கள். இது பாவம் இல்லையா? இது பாவம் இல்லையா? இது அநியாயம் அல்லவா? இது அன்பில்லாத செயல் அல்லவா? அன்பில்லாதது எல்லாமே பாவம் சொல்லி பைபிள் சொல்லுதே. அதனால தயவு கூர்ந்து உங்கள் பெண்ணுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்கப்பா, உங்க மாமனார் மாமியார அம்மா மாதிரி பாத்துக்கப்பா. எனக்கு என்ன செய்யும் அதே மாதிரி அவருக்கு செய்யும். அதே மாதிரி ஒரு பொண்ணு சொல்லணும், எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்றியோ அதே மாதிரி உங்க தாய் தகப்பனுக்கும் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும். அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிற மாமியார் என்ன பண்ணக்கூடாது? தன்னுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் தன் பிள்ளை தன்னுடைய மாமியாருக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. மிகப்பெரிய தப்பு உனக்கு செய்யறாங்க. அப்ப அந்த பொண்ணுடைய பட்சத்தில் யார் செய்வாங்க? யார் செய்வாங்க? அப்ப என்ன பேதுரு தன் மாமியாருக்கு என்ன பண்றாரு?
இருக்கிறோம். அந்த வீட்டுக்கு இயேசுவை கூட்டி கொண்டு போய் ஜெபம் பண்ண வச்சு சுகத்தை பெற்றுக் கொடுக்க முயற்சிக்கிறார். அப்ப நம்ம குடும்பத்துல நம்ம என்ன பண்ணணும்? குடும்பம் தான் முதலாவது, ஊழியர் இரண்டாவது தான். முதல்ல குடும்பம் தான் முக்கியம். ஒரு வீட்டை கட்டி காக்கக்கூடிய ஆணா பெண்ணா அப்படி பட்டிமன்றம் வச்சா எது ஜெயிக்க சொல்லுங்க பைபிள் படி. ஒரு குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய ஆணா பெண்ணா ஒரு பட்டிமன்றம் போட்டு ஒரு 10 பேருக்கு பிரிச்சு எடுத்தா எது ஜெயிக்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க, பைபிள் படி சொல்லுங்க. ஒரு பெண் என்ற வீட்டை கட்டி காக்கக்கூடிய, அப்ப கட்டி காக்கக்கூடிய ஒரு பெண் நினைச்சா ஒரு வீட்டை கட்டி காக்க முடியும். அதே ஒரு பெண் நினைச்சா வீட்டை இடிச்சு போட்டு வர முடியும். ஒரு பெண் நினைச்சா 4 உறவுகளை சேர்த்து பிடிக்க முடியும். ஆனா ஒரு பெண் நினைச்சா 4 உறவுகளை தூக்கி எரிச்சு போட்டு வர முடியுமா? முடியாது. சொல்லுங்க, பேச மாட்டேங்கிறீங்க. முடியுமா? முடியாது. நீங்க நினைச்சா எல்லாம் முடியுமா? வீட்டுக்காரங்க உயிரிழப்பு நம்பிதான் இருக்குது. உங்களை பகச்சை யாரால முடியவே முடியாது. உங்க கையில உங்களால சாப்பிடலாம். அப்போ ஒரு பெண் என்கிற யார்? வீட்டை கட்டி காக்கக்கூடியவர் யாருங்க? சொல்லுங்க, யாரு? ஆனா தயவு கூர்ந்து எந்த ஆணும் பெண்ணு என்ன பண்ண முடியாது. பகச்சை ஜாகிரதை. அவங்க கொஞ்சம் தான் மறந்தாலும் வச்சுங்க, அவங்க கொஞ்சம் கோபப்பட்டு போனா சரியில்லை அப்படின்னு கொஞ்சம் முடிப்பனாச்சு உங்க கதை காலி. சாப்பாடு வேற மாதிரி மாறும், வேற மாதிரி உள்ள போன ஊருக்கு கதையா முடிஞ்சு போயிடும். அதனால இவங்க மட்டும் என்ன பண்ண கூடாது, பகச்சிக்கவே கூடாது, அன்பு காட்டி வாழ கற்றுக்கொள்ளணும். அப்போ பேதர் என்ன பண்ணாராம்? தன் மாமியார் வீட்டுக்கு கொண்டு போய் ஸ்தோத்திரிக்க ஜெபிக்க வைத்து உதவி செய்கிறார். அப்போ பாருங்க, பேதருடைய மாமியார் வீட்டுக்கு போனால் அந்த மாமியாருடைய சரீரத்திலே ஒரு மாற்றம் வந்தது. சகை வீட்டுக்கு போனால் சகையுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வந்தது. அப்ப இயேசு யாரையெல்லாம் சந்தித்தாரோ அவங்க வாழ்க்கையில மாற்றம் வராம இல்லவே. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இயேசு உங்களை சந்தித்த நாள் முதல் இந்த நாள் வரையில நீங்க எந்த விஷயத்துல மாற்றவே படல, இதை சொல்ல முடியுமா? இயேசு என்னை சந்திச்சுட்டாரு, என்னை ரட்சித்தாரு, ஆனா எந்த என் காரியத்துல எதுவுமே மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும்? உன் குணத்துல மாற்றம் இல்லையா? உன் பேச்சுல மாற்றம் இல்லையா? உன் வழிபாட்டுல மாற்றம் இல்லையா? உன் ஜீவியத்துல மாற்றம் இல்லையா? உன் வாழ்க்கை முறையில மாற்றம் எதுவுமே மாற்றம் இல்லை. யோசிச்சு பாருங்க, எதுவுமே சொல்ல முடியும் என் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை ஆண்டு ஏற்படுத்தல. யாரும் ஒரு நாள் கைக்கு சொல்லுங்க பாருங்க. எத்தனை பேர் வாழ்க்கையில் இயேசு வந்து என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை சந்தித்து இருக்கிறேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க. அப்போ இயேசு ஒரு இடத்துல வந்தார்னா நிச்சயமாய் மாற்றம் உண்டு. நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இயேசு வந்து இருக்கிறார். ஒரு நீங்க யோசிக்கலாம், என் வாழ்க்கை மாறுமா? என் தொழில் மாறுமா? என் புசுடைய சூழ்நிலை மாறுமா? என் குடும்பத்தில் இருக்கிற இந்த நெருக்கடியான நிலைமை மாறுமா? கண்டிப்பாய் மாறும். நிச்சயமாய் இயேசு மாற்றத்துக்குள்ளே கற்றுக்கொள். இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்த போது பல மாற்றங்கள் உண்டானது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே பல மாற்றங்கள் உண்டானது. அதே போல இயேசு கிறிஸ்து வரப்போகக்கூடிய நாட்களிலும் பல மாற்றங்கள் உலகத்தில் உண்டாக போகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து எதை எப்ப செய்தாலும் ஒரு மாற்றத்தை கண்டிப்பா உண்டாகும். அப்ப இயேசு இருக்கிற உங்க வாழ்க்கையில நிச்சயமா மாற்றம் உண்டாகும். இயேசு இதயத்துல வந்துட்டா உங்க சரீரத்துல மாற்றம் உண்டாகும், உங்க இதயத்துக்குள்ள மாற்றம் உண்டாகும். அப்போ இந்த பரிசேயர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா இயேசு நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, இரக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்துல அவர் சட்டத்தை பின்பற்றினாரா? சட்டத்தை பின்பற்றி தான் வாழ்ந்தார். யூத கலாச்சாரத்தின்படி ஒரு பிள்ளை பிறந்தால் 8வது நாளிலே விருத்த சேதனம் செய்ய வேண்டும். எத்தனாவது நாள் சொல்லுங்க? 8வது நாள் விருத்த செய்த சட்டத்தை இயேசு மீறவே இல்லை. ஓய்வு நாள் தோறும் ஆலயத்திற்கு போக வேண்டும். இந்த சட்டத்தை இயேசு மீறவே இல்லை. விருத்த சேதனம் செய்ய வேண்டும். இந்த சட்டத்தை இயேசு மீறவே இல்லை. அப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா சட்டங்களையுமே இயேசு கண்டிப்பா ஃபாலோ பண்ணார். சட்டத்தை மீறி அவர் வாழ்க்கை சட்டத்தை கடைபிடித்து வாழக்கூடியவர்களுக்கு தான் கண்டிப்பா உணர்வு உண்டாகும். சட்டத்தை மீறி நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பு என்ற சூழல் இருக்கு. அவங்க நீதி, நியாயம், உண்மை இதெல்லாம் பார்க்கணும். யார் சட்டத்தை கடைபிடிக்கிறாங்களோ, சட்டத்தின்படி நடக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில தான் சுதந்திரிக்கிறோம், நீதி நியாயம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப இயேசு என்ன பண்ணாரு? சட்டத்தை மீறவில்லை, சட்டத்துக்கு மதிப்பு கொடுத்தார். அதே நேரத்தில் இரக்கத்தை முக்கியத்துவம் கொடுத்தார். இரக்கத்தை என்ன பண்ணாரு? அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நாட்களை கடைபிடித்து வாழக்கூடிய இந்த நாள் தான் சிறப்பு அப்படி நினைக்காம எல்லா நாளுக்குள்ளும் கடவுள் இருக்கிறார், எல்லா நாளிலுமே கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ற அந்த உணர்வு நமக்கு இருக்கு. சட்டத்தை காட்டி
காட்டிலும் இரக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீ இரக்கம் காட்டினா ஆண்டவர் உனக்கு இரக்கம் காட்டுவார். நீ இரக்கமா காட்டணும் உங்களுக்கு ஆண்டவர் காட்ட மாட்டார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். வேதத்துல தாவீது என்ற ஒரு மனுஷனை குறித்து சொல்றேன். தாவீது பத்சேபாள் என்ற பெண்ணிடத்தில் பாவம் பண்ணது உண்மை. அந்த பத்சேபாளுடைய காரியத்தில் உரியாவை கொன்றது உண்மை. இரக்கம் காட்டவில்லை. ஆனால் இதே தாவீது பல காரியங்கள்ல தன் இரக்கத்தை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தினார். உதாரணத்துக்கு கவனிக்கணும், சவுல் 17 முறை தாவீதை கொல்ல வகை தேடினார். ஆனாலும் ஆபத்து வரவில்லை. ஆனால் 2 தரம் தாவீதுக்கு சவுலை கொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. எல்லாரும் சொல்றாங்க கொண்டு போட்டுறாங்க. ஆனா தாவீது சொல்றாரு, இல்ல, அபிஷேகம் பண்ணிடுவே கையை நான் போட மாட்டேன். இறக்கப்படுகிறார். இறக்கப்பட்டு அழிக்காமல் விட்டு விடுகிறார். அதை தொடர்ந்து கவனிக்கணும், ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீதுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் அடிமைப்பட்டு, அதாவது பல அபிநேயர்கள் வந்து கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். மனைவி பிள்ளை இழந்த சோகம் ஒரு பக்கம், மனைவி பிள்ளை இல்லையே என்ற கஷ்டம் ஒரு பக்கம், கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் தாவீது தான் இதுக்கு காரணம் சொல்லி விரோதமாய் எழுப்பினார்கள். இந்த சூழலுக்கு மத்தியில் தாவீது அழுது கொண்டிருக்கிறார். அவர் மனைவி பிள்ளைகளை தேடி ஒரு வழியா போய் கொண்டிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து வழியிலே எகிப்தில் ஒரு குச்சுடாகி கொண்டிருக்கிறார். எதுக்கு முடியுமோ, என் மனைவி பிள்ளைகளை காணும், இவன் மேல காவ சத்தா சாப்பிட சொல்லி ஒதுங்கி விட்டு போகணும். ஆனா தாவீது இரக்க குணமுள்ளவனாக இருந்தபடினாலே அந்த மனிதனுக்கு அப்பமும் தண்ணீர் கொடுத்து அந்த நெருக்கடியான நேரத்தில் கூட அவனுக்கு உதவி செய்கிறார். அவன் ஜீவனை காப்பாற்றுவார். இப்ப இரக்கம் உள்ளவர் ஜீவனை காப்பாற்றுவார். இரக்கம் உள்ளவர் அன்னமிடுவார்கள். இரக்கம் இல்லாத யாரும் அன்னமிடவே மாட்டார்கள். இரக்கம் உள்ளவரால் தான் சத்துருக்களுக்கு உணவு கொடுக்க முடியும். இரக்கம் இல்லாதவர்கிட்ட எதையுமே. அடுத்தது தாவீது ஸ்தோத்திரிக்கிறோம், கவனிக்கிறோம். ஒருவர் அப்சரே தாவீதை கொல்வதற்காக சமயம் எடுக்கிறார். ஆனால் இப்பேற்பட்ட ஆட்கள் எல்லாம் தாவீது பழித்திருக்கக்கூடிய ஒரு நேரம் கிடைச்ச போது யாரையுமே பழித்திருக்காம தாவீது அப்சரேவிடத்துல சண்டை போட போகும்போது தன்னுடைய யுத்த வீரருக்கு சொல்லி அனுப்புகிறான், பிள்ளையாண்டானை என் நிமித்தமாய் மெதுவாய் நடப்பேன். என் பிள்ளைதான் என் விரோதமாய் நெய்வது உண்மைதான், என் அடிக்க வந்தான் உண்மைதான், என் கொல்ல வந்தான் உண்மைதான், ஆனாலும் என் பிள்ளை அல்லவா, அவனால மெதுவாய் நடத்துங்க என்று சொல்லியது. பாருங்க, தாவீது ஸ்தோத்திரிக்கிறோம் மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டினபடினால இப்போது தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்து விட்டது. 3 விதமான காரியத்தை தாவீது முன்னாடி வைக்கிறார். அந்த நேரத்துல ஆண்டவர் தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய இரக்கம் மகா பெரியது என்று சொல்லும்போது அழிக்க வேண்டிய தேவதூதன் அழிக்காமல் விட்டு விட்டு. அப்ப என்ன, நாம் ஒருவருக்கு இரக்கம் காட்டினால் உனக்கு இரக்கம் காட்ட 10 பேரை கடவுள் ஏற்படுத்தி வச்சிருக்கார். அதனால சட்டத்தை அல்ல, இரக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. என்ன பண்ணுங்க, இரக்கம் காட்டுகிறவனுக்கு ஆண்டு இரக்கம் கிடைக்கப்பட்டார். இரக்கம் காட்டாதவனுக்கு ஆண்டு இரக்கம் கிடைக்க பண்ண மாட்டார். நீங்கள் பூமியில இரக்கம் காட்டாவிட்டால் நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் காட்டவே மாட்டார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நீங்க பூமியில ஒருத்தருக்கு இரக்கம் காட்டவோ அன்பு காட்டவோ முடியாம உங்கள் இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தினால் நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் துளியளவும் நமக்கு இரக்கம் காட்டவே மாட்டார். அதனாலே ஆண்டவரின் நியாய தீர்ப்பிலே உங்களுக்கும் எனக்கும் இரக்கம் வேண்டுமானால் இந்த பூமியிலே ஒருவர் மீது ஒருவர் இரக்கம் காட்டணும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படி இரக்கம் உள்ளவர்கள் தான் ஆண்டவரிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்கள். இன்றைக்கு நீ இரக்கம் காட்டினா தான் நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு இரக்கம் கிடைக்கும். இன்னைக்கு நீ இரக்கம் காட்டாவிட்டால் நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு கடினமான தீர்ப்பு கிடைக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பூமியில ஒருவர் மீது இரக்கப்படுங்க, ஒருவர் மீது ஒரு தயவு பண்ணுங்க. சட்டத்தை நாட்களை முக்கியத்துவப்படுத்தி பரிசேயர்கள் இயேசுவை குற்றம் கண்டுபிடித்தார்கள். ஆனா இயேசு சட்டத்தை மீறவில்லை, சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணார். ஆனா அதே நேரத்தில் இரக்கத்தை முக்கியத்துவப்படுத்தி. அப்ப சட்டமா இரக்கமா என்று வரும்போது ஆண்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? சட்டத்தை மீறி இரக்கத்தை வைக்கவில்லை, சட்டத்தின்படி தான் நடக்கிறார். ஆனால் சட்டத்தை காட்டிலும் இரக்கத்திற்கு முக்கியத்துவம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட எதுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணும்? இரக்கப்படுங்க. கஷ்டப்பட்ட மக்கள் இரக்கப்படுங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் இறக்கப்படுங்க. உங்கள் தாய் தகப்பன் கஷ்டப்பட்டா அவங்க இறக்கப்படுங்க. நிறைய பேர் பாருங்க, வீட்டுக்குள்ள இறக்கப்பட மாட்டாங்க, ஆனா ரோட்ல போற பிச்சைக்காரன் பார்த்து இறக்கப்படுவாங்க. வீட்டுக்குள்ள அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க, ஆனா அவங்கள பார்த்து இறக்கப்பட மாட்டாங்க, ஆனா ரோட்ல போற அப்பா அம்மா பார்த்து கஷ்டப்படுவாங்க. என்ன கூத்து இது? உன் கல்யாணத்துல இருக்கிற சொத்திரிக்க தாய் தகப்பன் உங்களுக்கு இறக்க மாட்டல, ஆனா ரோட்ல போற ஒருத்தருக்கு இறக்கப்பட்டா உன் கல்யாணத்துல இருக்கிற தாய் தகப்பனுக்கு ஒருவேளை சாப்பாடு நம்ம கொடுக்க முடியல, ஆனா ரோட்ல போறவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தா அவனு சந்தோஷப்படுவாரா? அல்ல, இரக்கப்படுங்க, இரக்கத்தை கற்றுக் கொடுங்கள், இரக்கமான இருதயத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு இரக்கத்தை கற்றுக் கொடுங்கள். இப்படி இருப்போம் நிச்சயமா கர்த்தர் நமக்கும் இரக்கம் காட்டுவார். செய்தியின் தலைப்பு என்ன?
சட்டமா? பரிசேயர்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? சட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இரக்கத்தை காட்சியை பறக்க வைத்தார். ஆனா இயேசு சட்டத்தையும் ஃபாலோ பண்ணினார், அதே நேரத்தில் இரக்கத்திற்கு அவர் இரக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தபடியால்தான் நீர்க்கோவை வியாதி உள்ள மனிதரை ஆண்டவர் சுகமாக்கினார். அவனை சுகமாக்க பெரிய நிலைமை கிடையாது, சுகமாக்கினார். ஆனால் ஆண்டவரால் சுகமாக்க முடியாத வியாதி சொல்லுங்க, ஆண்டவரால் மாற்ற முடியாத பிரச்சனை ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் மாற்றிட்டார். எல்லா கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஒரு நபர் ஜெபம் பண்ணி பற்று முடிப்போம். எல்லா கண்களையும் சட்டமா இறக்கமா? நிறைய பேர் ரெண்டுத்தையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சட்டத்தையும் மதிக்க மாட்டான், இறக்கத்தையும் மதிக்க மாட்டான். கொடூரமான மனுஷன் இவன் தான் இருக்கிற அநியாயக்காரன். சட்டத்தை மதிக்க கற்றுக்கணும். கம்பெனிக்கு போனா அவங்க சட்டம் இருக்கும். நேர்மையான சட்டத்தை மதிக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு ஒரு தப்பான பழக்கம் நான் வேலை செய்வது பார்த்திருக்கிறேன். வேலைக்கு வந்து சொல்லி கையெழுத்து போட்டு கூட சுத்தி வருவாங்க. நீ சட்டத்தை மீறிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் அப்படிதான் பஞ்சிங் பண்ணிட்டு வெளியே வந்து ரோடோட சுத்தி வருவாங்க. அங்கங்க சொந்தக்காரமா போய்க்கிறாங்க. இது மிகப்பெரிய தப்பு. என்ன சட்டத்தை நீ ஃபாலோ பண்ற? வேலைக்கு போய் நீ ஸ்தோத்திரிக்கிற பஞ்சிங் பண்ணிட்டு நீ ஏன் ஸ்தோத்திரிக்கு வேலை செய்யணும்? அப்படி வேலை செய்யாம சம்பளம் வாங்குறது அது தப்பு அல்லவா? அந்த சம்பளத்தை எப்படி கடவுள் ஆசீர்வதிப்பார்? அது தப்பு அல்லவா? வேலை செய்யாம தூங்கிட்டு அங்கங்க உட்கார்ந்துட்டு சம்பளம் வாங்குறது தப்பு அல்லவா? அப்ப கத்துக்கிட்டு சட்டத்தையும் மதிக்கணும், இரக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய பேர் சட்டத்தை மதிக்கிற நிச்சயமா இரக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். ஆனா சட்டத்தை மதிக்காதவன் இரக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். உங்க வாழ்க்கைக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? சட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது உண்டா? இரக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது உண்டா? இயேசு ரெண்டையுமே தான் மதிச்சார். ஆனால் இரக்கம் ஸ்தோத்திரிக்கும் தள்ளப்படும் போது, சட்டம் என்ற போர்வையில இரக்கம் தள்ளப்படும் போது ஆண்டவர் இரக்கத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார். கத்தோலிக்க பிள்ளைகள் ஒரு மீது ஒரு இரக்கப்படுது. இன்னைக்கு பெற்றோர் மீது இரக்கப்படக்கூடிய பிள்ளைகளை சமுதாயத்தில் பார்க்க முடியவில்லை. தன் கூட பிறந்த சகோதரர்கள் மீது இரக்கப்பட ஆட்கள் இல்லை. ஒரு சகோதரி சொன்னாங்க, எப்படி எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஒரு குடிகாரனுக்கு எனக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. குடிகாரன் கணவன் அடிச்சு என்ன துரத்துறான். அம்மா வீட்டுக்குள்ள வந்துட்டேன். அம்மா வீட்டுக்குள்ள எனக்கு வாடகைக்கு வீட்டு கொடுத்தாங்க. என் தம்பி என் வீட்டு விட்டு துரத்துறான். என்னை பராமரிக்க மாட்டேன். என் மீது இறக்கப்பட யாருமே இல்லை எங்க வீட்டுல. பாருங்க, கூட பிறந்த சகோதரி கஷ்டப்பட்டு வந்தா அவங்க மீது இறக்கப்படுங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பியை கஷ்டப்பட்டா அவங்க மீது இறக்கப்படுங்க. நீ ஒருத்தர் இறக்கம் காட்டினா உனக்கு பல பேர் இறக்கம் காட்டக்கூடிய ஆட்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். அதனால சட்டத்தையும் ஃபாலோ பண்ணுங்க, இரக்கத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. சபையில ஒரு சட்டம் இருக்குது. நிறைய சட்டத்தை மதிக்கிறதே இல்லை. 7 மணிக்கு ஆறாதுன்னா 9 மணிக்கு வரும். சபையிலே சட்டத்தை மதிக்கிறனா நீ எங்க சட்டத்தை மதிப்பு யோசிச்சு பாருங்க. எங்க மதிக்க கூடும்? சட்டத்தின் படி மன்னித்தம் பண்ணாதான் நீ முடிசூட்டப்படுவாய். எல்லா கண்களை மூடலாம். யாராவது ஒரு நபர் இதற்காக சத்தமா ஜெபம் பண்ணலாமா? இரக்கத்தை முன்வைக்கும்படியாக, ஸ்தோத்திரிக்கு ஒருவர் ஒரு கடன் பண்ணும்படியாக. எப்படி இயேசு ஸ்தோத்திரி போன இடமெல்லாம் மாற்றம் உண்டு, அது படிச்சு நம்ம வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். ஒருவருக்கு அன்பு கூறுங்க, ஒருவருக்கு இரக்கம் காட்டுங்க. ஜெபம் பண்ணலாமா? யாராச்சும்